ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிரிக் ரைட்டரா தெரியும், அதுக்கப்புறம் ஒரு பாடகராக தெரியும், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டராக தெரியும், அப்புறம் ஒரு டைரக்டராக தெரியும். ஸோ அந்த ஒரு ஜேர்னியே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமா? ஸோ தேங்க்யூ. அந்த ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் கனா பண்ணீங்க, நீங்கள் உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக தானா இல்லை நீங்கள் 2-3 ஸ்டோரி எழுதிட்டு ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் எல்லாருமே பட்ஜெட் கொஞ்சம் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை நம்ம டேலண்ட்டை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எனக்கு என்னென்னா நானும் ஒரு 3-4 ஸ்டோரி இருக்குது என்கிட்ட. இப்போ எனக்கே ஒரு சின்ன டவுட் வருது. ஸோ இப்போ அந்த கேரக்டர் இருக்காங்களா, அந்த கேரக்டரை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுற அந்த கேரக்டர் என்னென்ன பிஹேவ் பண்ணுவான்றதை நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு சீனா அப்படிங்கும்போது உங்களோட தாட் ப்ராசஸில் இவனை நீங்கள் என்னவா காட்டுறீங்க அப்படின்றதுல தான் அவன் மேலே. லேபிள் சீரீஸை பற்றி தான் பேசணும். அந்த கடைசி எபிசோடு முடிகிறதுக்கு முன்னாடி எபிசோடு நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, இது அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போக போகுது. எப்படின்னா செகண்ட் சீசன் 2 சீசன் 3 அப்படி தான் போகணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஐப்பு வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஆரம்பிச்சு இப்போ மிடில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏறி திருப்பி கம்மியாகி திரும்ப ஜெய்யி வீரா கேரக்டர் மூலிமா அந்த செங்கு அதர் கேங் வந்திருக்கும் போது பெருசாகிட்டு வரும். பேசிக்காக பார்த்த உடனே கான்ஃப்ளிக்ட்ன்றதும் கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோவாக இருக்கிறது, அதை நம்ம டீல் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மெஜாரிட்டியாக இப்போ டெம்ப்ளேட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு என்ன ரெசல்யூஷன் கொடுக்க முடியும், மைக்ரோ லெவலுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இது இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் விஷுவல்ஸ் நம்ம கன்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெருசாக நீங்கள் டேக்கன் ஃபார் கான்டென்ட் சினிமேட்டிக் லாங்குவேஜ் நீங்கள் அதை எடுத்துடலாம். அது எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா இப்போ நீங்கள் சிவானா கூடயும் வந்து அவர் எழுதுறதுக்கும் நீங்கள் உதவி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எப்படி வந்து ஒரு லிரிக் ரைட்டராக வந்து அதை எப்படி நம்ம அணுகணும், என்ன நம்ம வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கணும், படிக்கணுமா, அது என்ன மாதிரின்னு சொல்லுங்க. அது மியூசிக் டைரக்டரோட எப்படி இருக்கும்? அது கூட நீங்கள் வந்து கனால வந்து உங்களோட ஃபிலிம்ல வந்து அந்த ஸ்கோரிங்காக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் வந்து அந்த நான் என் பேர் ஸ்ரீ. ஆக்சுவலி நானும் பார்த்தீங்கன்னா லேபிள் மாதிரியான ஒரு ஒரு மூவியே எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலைல தான் ட்ராப் பண்ணோம் அதை. ஸோ வாட் ஐ திங்க் இஸ் உங்களோட அந்த வயா லாங்குவேஜ், அந்த நம்ம பீப்புள்ஸை பேஸ் பண்ணின லாங்குவேஜ் வச்சு தான் நான் எடுத்தேன். பட் என்னால் அந்த ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ண முடியல. எங்கள் அம்மா கிட்ட நான் போட்டு காட்டும் போது அது ரொம்ப வல்கராக இருக்குது, யூ ஹாவ் மெனி பேட் வேர்ட்ஸ் அண்ட் தென் ரொம்ப ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே உங்கள் சீரீஸை நான் போட்டு காட்டும் போது எதுவுமே சொல்ல, அவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சேம் வயா லாங்குவேஜ் நான் வச்சுருக்கேன். என்னால் ஏன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியலன்னு தெரியல. அதேமாரி எனக்கு ஸ்டோரி கம்ப்ளீட்டே ஆக மாட்டுது. உங்களோட சேம் ஜானர் மாதிரி தான், பட் ஹேவ் சம் எல்டிடி பேஸில் நான் உள்ளே போயிருக்கேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை நோக்கி என்ன ரிசர்ச் எதுனா பண்ணியிருக்கீங்களா, இல்லை ட்ராவல்ஸ் சம் சஜஷன் எதுனா கொடுத்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிரிப்ட் கம்ப்ளீஷனுக்கு வந்து இப்போது அந்த லாக் லைன் உங்களுக்கு கிளியராக ஐடியா இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளாரே நீங்கள் டீட்டெயில் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஈஸி. நீங்கள் லாக் லைனை தாண்டி டீட்டெயில்ஸ் சப்ளாட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எது மெயின் கம்ப்ளீஷன் பாயிண்ட்ன்றது நமக்கு வந்து தெரியாது. ஸோ லாக் லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். லாக் லைன் ஷுட் பி ஆஃப் சிங்கிள் கேரக்டர். ஒரு கேரக்டரோட ஸ்டோரி தான் இது இல்லையா? ஒரு கேரக்டரோட ஸ்டோரி தான் அது. வாட் எவர் த ஸ்டோரி, அது என்ன வேணா இருக்கலாம், என்ன ஜானராக வேணா இருக்கலாம். அதில் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கணும். அந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு என்ன நடந்துச்சு, அதனால அவன் என்ன தேடுறான், அதை எதுக்குள்ள அவன் முடிக்கும். இது ஒரு ஈவெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட்மெண்ட் எண்டு கிடைச்சிடும். ஸோ எண்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி எழுதுறதுக்கு. நீங்கள் எண்டு தெரியாமல் நம்ம எழுதுவோம் ஒன்று வரும் அப்படின்னா அது உங்களை கூட்டிகிட்டு போகும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி இருக்கும். பட் எண்டு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் இன்வால்வ் ஆகி எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அதுல இருந்து நிறைய எழுதுவீங்க. பட் இது யாரோட கதைன்றதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் 1000 சர்க்கிள் கேரக்டர்ஸ் கொண்டு வரலாம். நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது ஹீரோ அவன் என்ன வேணும், அவன் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான். இதுதான் ஒரு பேசிக்கா ஒரு கதைக்குள்ள இருக்க போகிறது. ஹீரோன்றது மேபி எனி கைண்ட் ஆஃப் சொல்றது செக்ஸ், ஒரு மேல் ஃபீமேல் யாரா வேணா இருக்கலாம். இது யாரோட கதையா வேணா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன தேவை, அதை எதனால அது தேவைப்படுது, அது ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது வேற இன்ஃபர்மேஷனா இருக்கும். இன்டென்ஷனோட நம்ம சொல்லும் போது தான் அது வந்து எமோஷனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த இன்டென்ஷன் நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சீன் ஒன்று இருக்குன்னா அந்த சீன் ஏன்
சொன்னார்ல ஒரு நீட் இருக்கணும்னு சொன்னார்ல, அந்த நீட் தான். ஸோ அதுதான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவைப்படுற ஒன்று. அந்த ஒரு சீனுக்கான நீட் என்ன. இப்போ நமக்கு வந்து சில நேரங்களில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், இந்த தேவைக்காக இந்த சீன் அப்படின்றது. அது நம்ம ஒன்று எழுதிடுவோம், அதை எழுதி நம்ம எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம யோசிச்சது வந்துடும். பட் ஆனால் நம்மளோட தாட் ப்ராசஸுக்கான இன்டென்ஷன் என்னவோ அது அந்த சீன்ல இல்லை அப்படின்னா கம்யூனிகேட் ஆகாது. ஸோ கம்யூனிகேட் ஆகலைன்னா ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நான் முதல்ல ஃபாலோ பண்ணணும். எனக்கு பேசிக்காக அது எவ்வளோ லென்த்தியரான ஸ்டோரியாக இருந்தாலும், இப்போ மகாபாரதம் அந்த இதிகாசங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் அது கதை ஒரு கேரக்டர் மேலே இருக்கும், நிறைய சப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் இது யார் நினைச்சா முடிக்க முடியுமோ அவங்க தான் நினைக்கணும். இதுதான் ஒரு கதையோட முடிவுக்கான ஸோ எண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டியான பவுண்டரி செட் பண்ணணும். இப்போ நம்ம கிரிக்கெட்லேயே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 6 அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நமக்கு அந்த ரோப் வெளியே தான் அடிக்கணும். ஸோ அந்த பவுண்டரிக்கு வெளியில் அடிக்கிறது தான் நம்ம எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளோட ஃபுல் எய்மையும் நம்ம அதில் தான் கொடுத்து அடிப்போம். ஸோ வெளியில் போய் விடுவோம். ஸோ இதே தான் நம்ம இதுலேயே வைக்கணும். எண்டு பாயிண்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு கதையை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்குள்ளார நீங்கள் எதிர்பார்க்குற இந்த எவ்ரி ஆக்ட் அதெல்லாம் இருக்குல்ல, ரைஸ் டவுனு ஃபால் அதெல்லாமே அது இன்பிட்வீன்குள்ளார நீங்கள் கொடுக்க போகிற அந்த எமோஷனல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படி சொல்லணும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இன்டர்பிரிட்டேஷன் தான். அது வந்து ஒரு கதையை சொல்லுது, அந்த கதைக்குள்ளார ஒரு எமோஷன் இருக்குது. அந்த எமோஷன் எனக்கு கன்வே ஆகுதா ஆடியன்ஸா அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதியிருக்கும். எனக்கு கன்வே ஆகலைன்னா அதில் நம்ம ரீரைட் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸிக்யூஷன்லேருந்து எல்லாமே திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்குங்கிறத அர்த்தம். ஸோ அவங்க முடிக்கணும்னா எண்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான இன்டென்ஷன்ஸ்குள்ளே தான் மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக அது புரியும், கனெக்ட் ஆகும். நீங்க மெயின் ஸ்கிரீனுக்கும் படம் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஓடிடியில் ஒரு சீரிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அப்கமிங் டைரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்கிரீனுக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணலாமா? நீங்க ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்களா உங்க ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு? இப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு நம்ம பண்ண முடியாதுல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க உங்களுக்கு எங்க வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு தென் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அது வேற. அதெல்லாம் பர்சனல் சாய்ஸஸ் தான். இது வந்து இப்படிதான் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்க எது பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஃபில்ம் மேக்கிங் தான். ஒரு கதையை கன்சீவ் பண்றீங்க, கன்சீவ் பண்ண கதையை ஷூட் பண்றீங்க, அதை நீங்க ஃபார்மேட் தான் வேற. நம்ம தியேட்டர் ப்ரொஜெக்ஷனுக்கு வேற ஃபார்மேட்ல, இதுல வேற ஃபார்மேட்ல பண்றோம். பட் ஒர்க்ல இருந்து எல்லாமே சிமிலர் தான். அதோட இன்கேஸ் ப்ரைஸ் த்ரைஸ் ஒர்க் இருக்கும். ஓடிடி சீரீஸா பண்ணும்போது 3 மடங்கு உழைப்ப போட்டு தான் நம்ம அதில் வேலை செய்யணும். ஸோ எதுன்றது நம்ம கையில தான் இருக்கு. இட்ஸ் சாய்ஸ். அது நீங்க சூஸ் பண்றது தான். உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது பண்ணுங்க. எதுல உங்களால இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஃபீல் பண்றீங்களோ அது பண்ணுங்க. எலிவேஷன் சீன் எப்படி சொல்றது? ஒரு எலிவேஷன் சீன் ஸ்டார்ட் ஃப்ரம் சிம்பத்தி ஸ்டார்ட் பண்ணி கோவட்டில் முடிக்கிற சீன் வந்து பட் டைலாக்ஸ் நல்லா எழுத முடியல கரெக்டாக. அந்த சீன்ல உங்களுக்கு என்ன சொல்லணும்னு லைக் அந்த ஆடியன்ஸ் மேலே ஃபர்ஸ்ட் அந்த சீன் ஸ்டார்டிங்ல ஆடியன்ஸ் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். அந்த கேரக்டர் மேலே சிம்பத்தி ஒன்றும். பட் எண்ட் ஆஃப் சீன்ல கோவம் வாங்கணும் அந்த கேரக்டர் மேலே. அதே கேரக்டர் மேலே சிம்பத்தில ஆரம்பிச்சு இட்ஸ் எ மோனோலாக் கோவமா முடியும் ஒரே சீனுக்குள்ள. அது எப்படி ரைட் பண்றது? லைக் அந்த கேரக்டர், அதான் அந்த கேரக்டர்ல நீங்க முதல்ல அந்த கேரக்டர் யாருன்ற ஒரு டீடைல் வச்சுக்கோங்க. அந்த கேரக்டர் என்ன மாதிரி யோசிப்பான், அவன் என்ன யோசிப்பான், அவனை நீங்க திட்டினீங்கன்னா அவன் என்ன பதில் சொல்லுவான், நீங்க அவனை கொஞ்சினீங்கன்னா என்ன பதில் சொல்லுவான், நீங்க வந்து அவனை பாராட்டினீங்கன்னா என்ன சொல்லுவான், இல்லை அவனை வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவான்றது நீங்க தான் அந்த கேரக்டரை டிசைட் பண்றீங்க இல்லையா? நீங்க அதை டிசைட் பண்ணுங்க. ஸோ இந்த கேரக்டரோட இன்டென்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ நீங்க சொல்றது அவுட்புட். ஸோ அவுட்புட்டா எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் சீன்ல அவனை பார்த்துட்டு சிம்பத்தி பண்ணணும், அதுக்கப்புறம் அவன் மேல கோவம் வரணும் அப்படின்னா அவன் வந்து அவன் மேல நீங்க அந்த முதல்ல அந்த சீனுக்குள்ள ஃபர்ஸ்ட் சீனே அதுதான் அப்படின்னா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த கேரக்டர் இருக்காங்களா, அந்த கேரக்டரை வந்து நீங்க டிசைன் பண்றீங்க. ஸோ நீங்க டிசைன் பண்ற அந்த கேரக்டர் என்னென்ன பிஹேவ் பண்ணுவான்றதை நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் சீனா அப்படிங்கும்போது உங்களோட தாட் ப்ராசஸ்ல இவனை நீங்க என்னவா காட்டுறீங்க அப்படின்றதுல தான் அவன் மேல எனக்கு சிம்பத்தி வருமா வராதான்றது தெரியும். ஸோ அவனை நீங்க எப்படி காட்ட போறீங்க, அவன் மேல சிம்பத்தி வர்றதுக்கு இந்த கதைக்கு இவன் என்ன பண்ணணும். அதே சமயத்துல இதே சீன்ல அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கு. அவனை வந்து எதனால கோவப்படுறேன், அவனோட அறியாமை நினைச்சு கோவப்படுறான்னா முதல்ல நான் சிம்பத்தி இது பண்றேன், அவன் ஏமாந்துட்டே இருக்கான்டா பாவம் அப்படின்னு அவனை நினைக்கிறேன். அவனை நினைச்சிட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவனை சிம்பத்தைஸ் பண்றேன். ரொம்ப ஏமாத்துக்காரனா இருக்கானே, திருப்பி வந்து ஒருத்தன் ஏமாத்துறாங்கன்றது அவனுக்கு தெரியுது, இருந்தாலும் போய் அவன் ஏமாறுறதுக்கு ரெடியாவே இருக்கான்னா எனக்கு கோவம் வரும். ஸோ இதுல வந்து அவன் தப்பா எதுவும் பண்ணல, அவனா தான் இருக்கான்.
ஆனால் நீங்கள் அவனை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எனக்கு அதுக்கான இன்டென்ஷன்ஸ் மாறும். இப்போ எனக்கு சில நேரம் கோவம் வரும், ஏடா கிறுக்கமா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களுக்கு அவனை வந்து பரிகாசம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய எமோஷன்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் என்ன அவன் மேலே கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அதில் போடுங்க. பேசிக்காக அது பிஹேவியர் தான். அது பிஹேவியர் சேஞ்ச் ஆனால் தான் நீங்கள் பேசிக்காக உங்களோட எமோஷன்ஸும் எக்ஸ்பிரஷன்ஸும் சேஞ்ச் ஆகும். வார்த்தைகள் தடிக்கிறது, இப்போ நம்ம நார்மலாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் திடீர்னு வேற மாதிரி பேசுறது. ஸோ அப்போ தானே ஒப்பீனியன் நம்ம உடனடியாக இப்போ கம்யூனிகேஷன் தான் பேசிக்காக. நார்மலான கம்யூனிகேஷனுக்கும் அந்த ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகிற கம்யூனிகேஷனுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, அதை நீங்கள் தான் அதை ஃபார்முலேட் பண்ணி எழுதணும். ஏன்னா அது கேரக்டருக்குள்ளே இருந்து வரணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரியான இதே சிம்பத்தியையும் கோபத்தையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதில் ஒன்று வந்து அவனாக இருக்கலாம், அதில் ஒன்று அவன் கன்னிங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அதில் அவன் யாருன்றதை பொறுத்து இருக்கு நீங்கள் அந்த கிரியேட் பண்ணுறது அந்த அந்த இம்பேக்ட். ஹாய் சார், ஐ மரணிதரன். லேபிள் வெப் சீரிஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஹீரோக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இப்போ ஜெய் சார் வந்துட்டு ஜட்ஜாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவாரு. பட் ஆனால் வந்துட்டு அவரோட சின்ன வயசுல வந்துட்டு அவர் ஜுவனியல் போனதுனால அவருக்கு அந்த அதை கிளியர் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்துட்டு அடுத்து வந்துட்டு அங்கே யார் வந்துட்டு அவங்கள கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி இது நான் பண்ணலன்னு சொல்ல வைக்கிறதுக்காக அவர் பண்ணுவார். பட் ஆனால் வந்துட்டு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இது அங்கே ஒருத்தர் செத்து போயிருப்பாரு, அந்த 2 பேத்துல ஒருத்தரை கொலை பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஹீரோவை சுற்றி ரன் ஆகுது, அதுலேருந்து அவர் ஓவர் கம் பண்ணுறாரு. அதை எப்படி சார் நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறது? உங்கள் அட்வைஸ் ஏதாவது? கான்ஃப்ளிக்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம பாதி அதில் நமக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்றது தெரிஞ்சிடும். இதுதான் கான்ஃப்ளிக்ட்ன்றதுல நம்ம கன்வின்ஸ் ஆகணும். இது இல்லாமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும், அது ரொம்ப சேலஞ்சிங்கானதாக இருக்கும். ஸோ நீங்கள் இது பேசிக்காக பார்த்த உடனே கான்ஃப்ளிக்ட்ன்றதும் கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோவாக இருக்கிறது, அதை நம்ம டீல் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மெஜாரிட்டியாக இப்போ டெம்ப்ளேட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு என்ன ரெசல்யூஷன் கொடுக்க முடியும், மைக்ரோ லெவலுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இது இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் விஷுவல்ஸ் நம்ம கன்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெருசாக நீங்கள் டேக்கன் ஃபார் கான்டென்ட் சினிமேட்டிக் லாங்குவேஜ் நீங்கள் அதை எடுத்துடலாம். ஏற்கனவே இல்லாத ஏதோ ஒன்று நீங்கள் வந்து விஷுவலாக சொல்ல வரீங்க, உங்களோட நியூ தாட்ஸு, உங்களோட ஐடியாஸு அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு கிவ் அ ஃபார்ம் ஆஃப் விஷுவல். நீங்கள் அதை அவங்க தாட்டை எப்படி விஷுவலாக இன்டர்பிரேட் பண்ணுறீங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா அந்த கான்ஃப்ளிக்டை வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக புரிய வைக்கலாம். ரொம்ப மைக்ரோ லெவலாக இருந்தாலும் இதெல்லாமா கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் விஷுவலாக நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஐடியா ஒருத்தன் கோமா இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவன் கோமா இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவன் கோமா இருக்காங்கிறத நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இது வந்து நீங்கள் டயலாக்ஸாக இல்லாமல் கூட அந்த கேரக்டருக்குள்ளார அந்த கான்ஃப்ளிக்டை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஒரு கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறது நம்ம சொல்லாமலே அவனை பார்த்து தெரிஞ்சிடும். ஸோ அவனுக்கு ஒரு விஷயம் ஒரு ஒரு இஃப் கிவன் அ சிச்சுவேஷன் அப்படின்னா தேர் கம்ஸ் அ கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு நீங்களே சொல்லி புரிய வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் டீட்டெயிலாக. இதுக்கப்புறம் என்னன்றதை இவன் மேலே ட்ராவல் பண்ணி கான்ஃப்ளிக்ட் என்னன்றதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயங்கள். ஸோ பேசிக்காக ஒரு கேரக்டர் மேலே வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் நம்ம வைக்கலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். எனிதிங் கேன் பி அ கான்ஃப்ளிக்ட். பட் ஆனால் அது எனக்கு அந்த எமோஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அஸ் அ ஒரு பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொடுக்குற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த காரணத்துக்காக நான் இந்த ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு விஷுவலாக தான் தெரியணும். ஸோ அது நீங்கள் பேசிக்காக ஸ்ட்ரக்சரில் சொல்கிறது வந்து அந்த கேரக்டரோட இன்டென்ஷன்ஸ், அந்த இன்டென்ஷன்ஸ்னால அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ். ஸோ இதுக்குள்ளார நீங்கள் கான்ஃப்ளிக்டை டெரைவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணும். ஹாய் அருண்ண்ணா, அவங்கள பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ. ஒரு விஷயம்னா, இப்போது உங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிரிக் ரைட்டராக தெரியும், அதுக்கப்புறம் ஒரு பாடகராக தெரியும், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டராக தெரியும், அப்புறம் ஒரு டைரக்டராக தெரியும். ஸோ அந்த ஒரு ஜேர்னியே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குண்ணா. ஸோ தேங்க்யூ. அந்த ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது கூட இப்போது நீங்கள் லிரிக் ரைட்டராக இப்போ தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்ததுனால ஒரு புதுசாக ஒரு லிரிக் ரைட்டர் வந்து இப்போது பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா
அது எப்படி அப்ரோச் பண்ணோம்? ஏன்னா இப்போ நீங்க சிவானா கூடயும் வந்து அவர் எழுதுறதுக்கும் நீங்க உதவி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எப்படி வந்து ஒரு லிரிக் ரைட்டரா வந்து அதை எப்படி நம்ம அணுகணும், என்ன நம்ம வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கணும், படிக்கணுமா, அது என்ன மாதிரின்னு சொல்லுங்க. அது மியூசிக் டைரக்டரோட எப்படி இருக்கும்? அது கூட நீங்க வந்து கனால வந்து உங்களோட ஃபிலிம்ல வந்து அந்த ஸ்கோரிங்கா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் இருந்து அந்த வாங்கின சாங்ஸா இருக்கட்டும், அது இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும், அப்புறம் லவ்வா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்பாக்கும் பொண்ணு இருந்த அந்த சாங்கா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ஹிட்டா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்சியா இருந்தது. அது இப்போ நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்றோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் சாங் வேணும், ஒரு லவ் சாங் வேணும், அப்படி மட்டும் சொன்னா போதுமா? இல்லைன்னா அது எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலிங் கொடுத்தா அந்த சாங் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஓகே, ஜேர்னி வேணாம். ஜேர்னி என்ன, எல்லாருக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும், நமக்கு ஒரு ஜேர்னி அவ்வளோதான். அது ஒருத்தங்களுக்கு அந்த ஒரு ஹடல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க ஒரு லிரிசிஸ்டா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது கேக்குறீங்க. அது நான் எப்படி சொல்றேன்னா அது இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நீங்க அது பேசிக்கா லிரிக்ஸ்ங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் மியூசிக். அந்த மியூசிக்கும் அந்த சந்தமும் நமக்கு புரியணும். அந்த சந்தம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஆப்வியஸா நீங்க ரைட், அவ்வளவுதான். அந்த சந்தத்துக்குள்ளார என்ன வார்த்தைகள் வந்து விழும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த வார்த்தைகள் கோர்வையா எப்படி சொல்றதுன்றதும் உங்களுக்கு வந்துடும். பேசிக்கா சந்தத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது லிரிக் ரைட்டருக்கு அவ்வளவுதான், அதுதான் முக்கியமானது. அவ்வளவுதான் சொல்ல முடியாது, அது ரொம்ப முக்கியமானது. அது புரிஞ்சிருச்சுனாலே மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். மியூசிக் டைரக்டர் கிட்ட சொல்லி வேலை வாங்குறதுன்றது அது ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி. நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்டுட்டு நீங்க உங்களாலே அதே பண்ண முடியுமான்னு தெரியாது. நான் ஒரு மாதிரி, ஏன்னா எனக்கு மியூசிக் டைரக்டர் ஃப்ரெண்டு, நாங்க காலேஜ்ல இருந்து ஒன்னா படிச்சுட்டு ஒரே பெஞ்சு பக்கத்துல உட்காந்து அவன் தாளம் போட்டு நான் பாட்டு எழுதி அப்படி இருந்துதான் வந்திருக்கும். ஸோ அது இட்ஸ் லைக் ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட். அது எப்படி நான் வார்த்தையில சொல்றது? அது ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு கதை சொல்லி அது மூலமா அவங்க இன்ஸ்பயர் ஆகி இதுக்கு இட்ஸ் ஆல் அபவுட் அவங்களோட டேலண்ட். அதை அவங்க வந்து இதுல மேக்சிமம் இதுல இருந்து நான் கொடுக்கணுன்ற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஐடியாஸ் மட்டும் நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். அதை அவங்க சொல்லிட்டாலே அவங்க எனி மியூசிக் டைரக்டர் வுட் கிவ் தர் பெஸ்ட், அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு அந்த ஃபீல் என்னன்றது மியூசிக்கலா நம்ம புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சாங் சொல்லிட்டு அதோட சிச்சுவேஷனா கரெக்டா ப்ராப்பரா நம்ம எக்ஸ்பிளைன் கதை சொல்லிட்டா போதும் அவங்களுக்கு. ஓகே, இது எனக்கு இந்த மாதிரி சாங் அந்த மாதிரி சாங்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அது அவங்க தான் டிசைட் பண்ணுவோம். மியூசிக் டைரக்டரோட வேலை. எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும், அந்த மாதிரி பாட்டு வேணும்னு நான் சொன்னதே இல்லை. எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்லுவேன், இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மூடு சாங், என்ன மாதிரி ஜானர், ஏன்னா அப்பதான் புதுசா ஜானர் பிரேக் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இதே மாதிரியான நிறைய பாட்டு வந்துருக்கும். ஸோ இப்போ பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணலான்றதை அவங்க யோசிப்பாங்க. பட் நான் அந்த சுச்சுவேஷனை மட்டும் கிளியரா சொல்லணும், அது சொல்லிட்டா போதும் தான் நினைப்போம். ஒவ்வொரு வரிகள் எழுதிட்டு இசையமைப்பீங்களா இல்ல இசையமைச்சிட்டு வரிகள் எழுதுவீங்களா? ரெண்டுமே நடக்கும். எது உங்களுக்கு சுலபமா இருக்கும்? சுலபங்கிறது இல்லண்ணா, சின்ன கேள்வி. எனக்கு அது என்னோட ஸ்கில் செட்டை பொறுத்தது இல்லையா? ஆமா ஆமா. எனக்கு சில விஷயங்கள் ஈஸியா இருக்கும், சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும். சரி, சில விஷயங்கள் எனக்கு என்னன்னே தெரியாது. ஓகே. அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவை, கதையை பொறுத்து. ஆமா. நெஞ்சுக்கு நீதி பத்தி கொஞ்சம் கேட்கணும். ஆர்டிகல் 15ஓட ரீமேக் தான் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இன்டர்வியூலயே சொல்லியிருந்தீங்க, அங்க நடக்கிற கதைக்களம் வேற, அங்க நடந்த அரசியல் வேற. அது இங்க ஏத்த மாதிரிதான் நம்ம அரசியலுக்கும் நம்ம வாழ்க்கை முறைக்கும் ஏற்றி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஒரு படத்துல எப்படி உங்களால் எவ்வளோ அரசியல் பேச முடிஞ்சது? அதுல நுணுக்கமா பார்க்க போனோம்னா அவ்வளோ அரசியல் பேசியிருக்கீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு சென்சார் கட்லாம் அதுல வரலையா? ஒரு வேளை எத்தனை சென்சார் கட்டு வந்துருச்சு? அதுல அவ்வளோ அரசியல் இருக்கு. நம்ம நீங்க ஷார்ட்லயும் சரி, டயலாக்லயும் சரி, பின்னாடி கூட இங்க 2 பொண்ணை கற்பழிச்சிருப்பாங்க, அதை பத்தி எந்த விதமான போராட்டம் இல்லாம இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது பின்னாடி ஒரு கூட்டம் வந்து போராடுவோம் ஒழிகன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா கதைக்கு தேவையில்லாதது நம்ம வைக்க முடியாது, அனாவசியம் தான் எனக்கு ஃபீல் ஆகும். எப்பவுமே கதைக்குள்ளார இருக்கதா, கதையோட கருவை வலுப்படுத்துதா, இதுக்கான விஷயங்கள் இருக்கிறது போதுமானது, அப்படிதான் நான் யோசிப்பேன். ஸோ அதுதான் அதுல பண்ணியிருக்கோம். நம்ம ஊர்ல நடக்கிற
சமூக நீதி அவலங்கள் என்னென்ன இருக்குங்கிறத தான் நம்ம அதுல காட்சிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கோம். நம்ம ஊர்ல இதெல்லாம் நடக்குமான்னு இன்னமும் கேட்டுதான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் எப்படிங்க நீங்க நடக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, அங்கங்க நடக்குதுங்கிறத நம்ம மேற்கோள் எடுத்து அந்த மேற்கோள்ல நடந்த விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்கோம் நாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆணவத்திற்கு அந்த ஆணவத்திற்கு தீனி போடுறதுக்கான குற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கடந்து போய்கிட்டு தான் இருக்கோங்கிறது தான் அதுல சொல்ல முயற்சி பண்றோம். ஏன்னா அந்த சட்டமும் அதான் சொல்லுது இல்லையா, அந்த சட்டம் வந்து இங்க யாருக்குமே தெரியலன்றதுனால இது நம்ம பண்றது தப்புங்கிறது அவங்களுக்கு புரியல. இது தண்டனைக்குரிய சட்டம், தண்டனைக்குரிய குற்றம்ங்கிறதே அவங்களுக்கு புரியலன்றதுதான் இதுல. அதனாலதான் கடைசியில ரிப்பப்ளிக் டேல வந்து அந்த பையன் சட்டத்தை பத்தி பேசுறத வச்சிருக்கோம். அதுவும் அதுல கிடையாது. ஆர்டிகல் 15ல ஓப்பனிங் சீனும் கிடையாது, எந்த சீனும் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் ஒரு பர்டிகுலர் ஒரு 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 எஸ்பி, அது ஏஎஸ்பி, அவ்வளவுதான் அந்த கதை. ஸோ ஒரு த்ரில்லர் தான் இருக்கும். பட் நம்ம அதை அதுக்குள்ளார முடிக்காம இது இந்த சட்டம் அதையும் கொண்டு வரணும், அது சரியானவங்க கையில இருக்கணுங்கிறதையும் இதுல நம்ம சொல்ல முடிஞ்ச ஒரு வாய்ப்பு இருந்த ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல, நீங்க இப்ப சொன்னீங்க ஆர்டிகல் 15ல அந்த ஓப்பனிங் ஷாட்டும் இல்ல, க்ளோஸ் ஷாட்டும் இல்ல. ஆனா நீங்க அந்த படம் ஆரம்பிச்சதும் அந்த ஸ்கூல்ல இதுல இருந்து அந்த பையன் ஏதோ ஒரு மேடையில ஒரு விஷயத்த சொல்லணும்ட்டு வந்துட்டு இருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே மாட்டான். அங்க ஒரு இஷ்யூ நடக்கும், அவங்கள வெளியே தள்ளி விட்ட உடனே இந்த கவர் அவன் கையில இருந்து கீழே அந்த தாள் விழும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் பாடல் ஜாதிகள் எளியடி பாப்பா, அததான் மேடையில பேசலான்னு வருவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் கண் முன்னாடி இவ்வளவு ஒரு அவலத்தை பார்த்த உடனே அவன் அதனால பேச முடியாது. ஆனா அதே க்ளோசிங்ல இந்த படம் முடிஞ்ச உடனே இவங்களுக்கான நியாயம் வெளிப்பட்ட உடனே இவன் என்ன பேசுவான்னா, அந்த பாட்டு இது இல்லாம ஆகஸ்ட் இது சொல்லுவாங்க, அடிப்படை உரிமை வந்து பேசுவார். அது ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அது மாதிரி இன்னும் ஒரு இதுன்னா டயலாக், பயங்கரமான டயலாக், பவர்ஃபுல் டயலாகும் சரி, அரசியல் டயலாகுமே சரி, ஒவ்வொன்றுமே ரெண்டுமே கலந்துதான் அதுல சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் சம்மன்னா யார் இங்க ராஜா அப்படின்ற இதுவும் இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஹீரோவா பிரச்சனைய உடனே தீர்க்கிற மாதிரி சினிமால வர மாதிரி ஹீரோ தான் தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது அதித்தி என்ன சொல்லுவான்னா, இங்க ஹீரோ தேவையில்ல விஜய், ஹீரோவை எதிர்பார்க்காதவங்க தேவை அப்படின்ட்டு சொல்லுவா. அதுக்கப்புறம் கேட்கலாமா பேசிட்டு சொல்லுங்க. அப்புறம் ஒரு டயலாக் வந்து, நீங்க குளிச்சா தீட்டு இல்லாத நாங்க குடிச்சா தீட்டாயிடுமா, அழுக்காயிடுமா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். அழுக்குக்கும் தீட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்றது. அதுல வர நிறைய இதுவுமே சரி. டெக்னிக்கலா சொல்லணும்னா உதயநிதி சார் ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்குவாரு. இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கொடியில அந்த பாம்பு பிடிச்சிட்டு இருப்பாங்க, வெளியே போயிட்டு இருப்பாங்க. அப்போ வரைக்கும் அந்த தேசிய கொடியெல்லாம் கீழே தொங்கிக்கிட்டே இருக்கும். அவர் இறங்கும் போது கரெக்டா இன்ட்ரோடக்ஷன்ல கொடி மேலே ஏறும். அது எப்படி யோசிச்சு வச்சிங்களா இல்ல தற்செயலா நடந்ததுங்களா? அவ்வளோலாம் யோசிக்கல, விஷயம்லாம் நல்லா இருந்துச்சு. அதுதான் ஒரு ஷார்ட்ல ரெப்ரசென்டிங் சம்திங் பிஹைண்ட்னு சொல்லுவோம்ல, அது வந்து இப்போ அது கீழே இறங்கி இருக்கலாம் அந்த ஷார்ட்ல. அந்த ஷார்ட்ல நமக்கு ஆனா கரெக்டா அவர் இறங்கும் போது அப்படியே கொடி மேல போகணுன்றதுதான் அதோட இது இருந்தது. அது ரொம்ப பெருசா நம்ம யோசிச்சுட்டு இது பண்ணல. பட் அங்க பண்ணும்போது சரி அந்த ஸ்பாட்ல பார்க்கும்போது இது நல்லா இருக்குமே, பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலான்றதுக்காக பண்ணது. பேசிக்கா ஹீரோக்கு தானே பண்ணுவோம், அதனால கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சு பண்ணேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சமூக நீதின்ற பேர்ல வந்து ஒரு வர்க்கம் அடிக்கிறாங்க, ஒரு வர்க்கம் திருப்பி கேள்வி கேட்கறாங்க, இப்படியே படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் வந்து அம்பேத்கர் ஐயா சொன்ன மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படி அந்த ஃபார்மேட்ல போயிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம மேல வரணும்னா அவனை விட நம்ம ஒரு தகுதிக்கு போயிட்டு நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ற அந்த அது ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், நான் இப்போ ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவேன். அது எழுதும் போது என்னன்னா, லாக்டவுன் டைம்ல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சேன், ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. அது என்ன ஆச்சுன்னா நெஞ்சி நீதி படமா வந்துருச்சு எழுதி வச்ச ஸ்கிரிப்ட். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 மாசத்துலயோ இல்லை 1 வருஷத்துலயோ ஆன் ஸ்கிரீன்ல பார்த்துறோம். அந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஸோ எப்படி நாங்க இது பண்றது? அமானுஷமா அதை ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே.
இல்ல அந்த மாதிரி இது ப்ராப்ளம் எல்லாருக்குமே நடக்கிறதானே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. நான்லாம் எவ்வளவோ தடவை என் ஃப்ரெண்ட்ஸு பயங்கரமா கலாச்சிருக்காங்க. நான் ஒவ்வொரு படம் வரும்போதும் இது நான் என் கதைன்னு எந்த கதை கதை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்போ நான் காலேஜ் படிக்கப்போ ஆஸ்பிரண்டா இருந்தப்போ நிறைய அதே மாதிரிதான் நடக்கும். அது ஒன்றும் இல்லை, இது ப்ராசஸ் தான். கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்க விடுங்க. ஒரு டைரக்டர் ஆல்ரெடி நம்ம மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்ற டைரக்டர் ப்ரொடியூசர் ஆகும்போது சில லிபர்ட்டிஸும் எடுக்கலாம், சில கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கும். ஸோ லிபர்ட்டிஸ் பிரச்சனை இல்லை, பட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்ற வர இதில் வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கும். டேரக்டராக சிலது பண்ணணும்னு இருக்கும், பட் அதே ஒரே ஆளாக இருக்கும்போது ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? டேரக்டர்ஸ் ப்ரொடியூசராக மாறிடணும். டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸாக மாறிடணும். டேரக்டர்ஸ் ப்ரொடியூசராக நீங்கள் மாறிடணும். நீங்களே டேரக்டர், நீங்களே ப்ரொடியூசர்னா டேரக்டர் சொல்றதை கேட்குற ப்ரொடியூசராக நீங்கள் மாறிடணும். அது கரெக்டாக தான் வரும். அங்கே நீங்கள் கான்ஃப்ளிக்ட் ஆகாது. ஏன்னா டேரக்டருக்கு என்ன வேணுன்றது டேரக்டருக்கு தெரியும். ஸோ டேரக்டருக்கு வேணுங்கிறத ப்ரொடியூசர் கொடுத்து தானே ஆகணும். பட் எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசரும் நீங்கள் தானே ப்ரொடியூசரும். ஸோ டேரக்டராக உங்களுக்கு என்ன வேணுன்ற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுனாலே ப்ரொடியூசர் ஆகிறதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுத்துருவீங்க, உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் டேரக்டராக என்ன பண்ண போகிறோம்னு தெரியலனா தான் ப்ரொடியூசராக இருக்கும்போது பிரச்சனை ஆகும். பட் ஒரு ப்ரொடியூசர் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் பார்ப்பாரு இல்லைங்களா? அவசியம் இல்லையா? கிடையாது. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ங்கிறது வந்து வியாபாரம் மட்டும்தானே. பொருளை உருவாக்குறதுக்கு செலவாகும்ல, அது யார் பண்ணுவான்? பொருளே இல்லை, கடலையே எடுத்து வந்து நான் உரல்ல போடலை, கடலை என்ன வேணும்னா அப்படி கிடைக்கும். அந்த மாதிரி தான் அது. நீங்க முதல்ல டைரக்டருக்கு கதைக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்து வச்சுக்கிற ஒரு ப்ரொடியூசரா நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் ப்ரொடியூசர் ஆகும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ ஸ்டோரி எழுதுறோம்னா நமக்கு ஒரு பிளாட் இருக்கும், 4-5 பிளாட் நம்ம போட்டால் தான் ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்குமோன்னு ஒரு நல்லா தோணும். ஆனால் அது ரைட்டிங் பண்ணுறப்போ போக போக நம்ம அது சம்மந்தம் எல்லாம் வச்சுருக்கோம், இது தேவையே இல்லையே அப்படின்னா, இப்போ ஒரு கதைக்கு இத்தனை பிளாட் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எதனா கரெக்டாக இருக்குமா, இல்லை மல்டிபிள் போட்டால் டிஸ்டர்ப் ஆகுமா கதைக்கு? அப்படின்னு நம்ம பிளாட் டிசிஷன் பண்ணுறது ஒரு ஸ்டோரிக்கு. தெரியலையே, நீங்கள் உங்கள் தாட் ப்ராசஸே எனக்கு வந்து கண்டெம்பரரியா நான் யோசிச்சு பழகி. ஒரு கதை ஒரு ஹீரோ தானே, இல்ல நிறைய மல்டிபிள் ஹீரோஸ் கதையா? இல்ல சார், ஒரு ஹீரோ தான், ஒரு ஹீரோயினி தான். ஆனா அதை பத்தி நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், அப்ப ஹீரோ கதை தான் நீங்க பண்ணணும். நீங்க அதுக்குள்ள நீங்க யாரை வேணா கூட்டுவாங்க. நீங்க எத்தனை சப் கேரக்டர்ஸ் வேணா வச்சுக்கோங்க. கேரக்டருக்கு அந்த சப் கேரக்டர்ஸ்க்கு பேக்ரவுண்ட் பேக்கிங்க்கு என்ன வேணா வச்சுக்கோங்க, சப் பிளாட்ஸ் வச்சுக்கோங்க. பிளாட் ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல அப்படிதானே? ஒண்ணுதானே இருக்கு. சப் பிளாட்ஸ் இருக்கலாங்க. சப் பிளாட்ஸ் நீங்க வந்து பிளாட்ஸோட கம்பேர் பண்ணிக்கூடாது. ஒரு பிளாட் தான், அது ஹீரோவோடது. நீங்க அதுக்குள்ள அதை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன வேணுமே. ஆமா, அதுதான் அப்படிதான். எனக்கே டவுட் ஆயிடுச்சு உங்க டவுட். ஆர்டிகல் 15ல வந்துட்டு இப்போ ஆயுஷ்மான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்பர் காஸ்ட் இதா வந்து காட்டுவாங்க. பட் நீங்க நெஞ்சுக்கு நீதிக்கு வரும்போது நீங்க உதயநிதி சார் அப்படி வந்து காட்டல. இது ஆக்சுவலி இது ஏன் இப்போ இந்த தமிழ் சமூகத்துக்கு இது வந்து இவரை இப்படி காட்டினா அது சரி வராதுங்கிறத டிசைட் பண்ணி நீங்க சொன்னீங்களா, இல்ல இது நம்ம காட்ட வேணாம், இது காட்டாமே விட்டுலாமேங்கிறதுனால? இல்ல, வாட் ஐ பிலீவ்ன்றதை நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நல்லது பண்றவங்களுக்கு ஜாதி இல்லை. அவங்க யாரா வேணா இருக்கலாம். நீங்க அவங்க என்ன ஜாதின்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இங்க நல்லதே நடக்காது. தப்பு பண்றவங்க யாருன்றதை யோசிக்கலாம். தப்பு பண்றவங்களுக்கு சாயம் போடுங்க. சாயம்ங்கிறது தப்பு பண்றவங்க மேல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த சாயத்தை எல்லாரும் ஒரு நாள் உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. நல்லவங்க மேலேயும் சேர்த்து போடுறதுனாலதான் அந்த சாயம் வந்து இன்னும் உயிரோடு இருக்கு. நல்லவங்களும் அதை அமைதியாவே கேட்டுட்டே போயிடுறாங்க. அது இல்லை, நல்லவங்களுக்கு சாயமே கிடையாது. நீ நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ யாருன்றதே மறந்துட்டு தானே செய்யணும். நீ யாரா வேணா இருந்துட்டு போவேன். நீ என்ன பிறக்கும் போது பட்டா எழுதி வாங்கிட்டு வந்தியா, நான் என்ன காஸ்ட், என்ன மதம், இந்த மொழி தான் பேசணும் அப்படின்னு ஏதாவது எழுதி வாங்கிட்டு வந்தீங்க? நான் எதுவுமே அதை எழுதி வாங்கிட்டு வரல. எனக்கு நான் சம்பாதிக்கல, நான் அதை ஏர்ன் பண்ணலை. அப்படிங்கும்போது அது என்னோடதுன்னு எப்படி ஆகும்? இது என்ன பாரம்பரிய சொத்தா? இது அப்படி இல்லை. அப்படி அது மாதிரிலாம் நான் வந்து நல்லவங்களுக்கு சாதி இல்லைங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அது எதுவுமே எந்த சாயமும் இல்லை. நல்லது பண்ணணும்னா அதுக்கு சாயமே கிடையாது. அது நீங்க ஒருத்தங்களை வந்து இங்க பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் சாயங்கள் தேவை. ஒருத்தங்களை நீங்க கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து ஆள்றதுக்கு தான் இங்க இதெல்லாம் தேவை. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான், அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். அதை இன்னும் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனா அந்த பிரிவினைகளுக்குள்ளார நான் என்ன உட்படுத்திக்க விரும்பல. அதுங்கும்போது நான் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஆனா அவர் யாருன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. அதுல இன்னைக்கு வரைக்கும் ஃபிலிம்குள்ளேயும் சரி, ஃபிலிம்க்கு வெளியே சரி,
அது அவர் யாரு, என்ன சாதியா இருக்கும் அப்படின்றத இன்னமும் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா அந்த அந்த எண்ணங்கள் இன்னும் உயிர்ப்போட தானே இருக்கு. ஸோ இப்போ நான் நல்லவங்கிறது நான் சொல்றது உண்மையுமே கரெக்டு தான். ஏன்னா நல்லவங்களுக்கு சாதி இல்லை, சாதி பார்க்குறவங்களுக்கு அது நல்லதுன்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லேபிள் சீரிஸை பற்றி தான் பேசணும். அந்த கடைசி எபிசோடு முடிகிறதுக்கு முன்னாடி எபிசோடு நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, இது அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போகுது. எப்படின்னா செகண்ட் சீசன் 2 சீசன் 3 அப்படி தான் போகணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஐப்பு வந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலாக ஆரம்பிச்சு இப்போ மிட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏறி திருப்பி கம்மியாகி திரும்ப ஜெய் வீரா கேரக்டர் மூலிமா அந்த செங்கு அதர் கேங் வந்திருக்கும் போது பெருசாகிட்டு வரும். நான் என்ன தோணுச்சுன்னா, இப்போ கிளைமேக்ஸ் எபிசோடு லாஸ்ட் எபிசோடு வரும்போது அந்த லாஸ்ட் எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்குன்னு நினச்சிருந்தேன்னா, ஓகே உங்கள் இடத்துலேருந்து நான் யோசித்தேன், இப்போ நான் ஒரு டேரக்டராக இருந்தால் இந்த ஃபிலிம் எப்படி கன்சியூம் பண்ணுவேன்னா, ஏதாச்சும் ஒரு இன்ட்ரோ கொடுத்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு நடத்துகிற மாதிரி தான், நம்ம அடுத்த சீசன் நடத்துகிற மாதிரி தான். ஆனால் நான் லாஸ்ட் அந்த எபிசோட் பார்த்த உடனே எனக்கு மொத்தமாக டிசப்பாயின்ட் பண்ணிட்டு உங்கள் மேலே. ஏன்னா இந்த மனுஷன் இப்படி முஸ்டார் டக்குன்னு எல்லாத்தையும் அது லாஸ்ட் ஒரு எபிசோட ஒரு அடுத்ததுக்கு ஒரு சீன் ஒரு லூப் கூட கொடுக்காம மொத்தமாக இதுலேயே முடிச்சிட்டாரு அப்படின்னும் போது கேட்கும்போது உங்ககிட்ட பேச்சு பார்த்தா கேள்வி கேட்கணும்னு வச்சிருந்தேன். அதை நீங்கள் முடிக்கணும்னு நினச்சி முடிச்சிங்களா, இல்லை நம்ம அடுத்த கட்டம் போக வேணாம் எதா இருந்தாலும் ஃபுல்லாக ஒரு இது உள்ளே சொல்லி முடிச்சலாம்னு நினச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதுல நம்ம எடுத்துட்டு அதை காட்சியை வந்து வைக்காமல் இருக்கிற நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதெல்லாம் வச்சா நமக்கு இப்போது நெக்ஸ்ட் சீசனலுக்கு இப்போது நீங்கள் ஒரு காண்டாகுது இல்லை, ஸோ அந்த காண்டில் தான் அடுத்த சீசன் பார்ப்பீங்க. ஸோ வரும்போது நான் அந்த கதையை ஓப்பன் பண்ணி விட்ருவேன். ஸோ உங்களுக்கு வந்து அது அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது கன்வின்சிங்காக இருக்கும். இது வந்து பேரிங் தட் அந்த கோவம் வந்து என்னை அங்கே இருத்துட்டு போகும். ஏன்னா அது அடுத்ததுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் நான் முடிக்கணும்லாம் முடிக்கல. இந்த கதை வந்து பிரபா வந்து ஜட்ஜ் ஆகிறாரா இல்லையாங்கிறதானே தவிர ஐயா யாரு, அவருக்கு என்ன வேணும், அவர் நானும் ஐயான்னு இருக்கும்போது ஜெயோட அப்பா தான் ஐயாவா இருப்பாருன்னு நினைச்சேன். அதான் அந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் கொடுக்குறது அது வந்து அது இல்லை நம்ம கதை. அதனாலதான் நான் வந்து அங்கே ரொம்ப முகத்தில் அடிச்ச மாதிரி அங்கே அதை தூக்கி தனியா சின்னதா வச்சுட்டு இதை வச்சதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்ம அதை நோக்கி போகல. அது இந்த சீரீஸோட நோக்கமும் அது இல்லை. ஐயா யாருன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை கதை. ஐயா யாரா வேணா இருப்பாங்க, நம்ம கூடயே உட்காந்துருப்பாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, டீ கிட்ட கூட இருந்திருப்பாங்க, என்ன வேணா பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா எங்கேயோ ஒருத்தங்க எதிர்க்கிட்டு அவன் சொல்றத இங்க எல்லாரும் கேட்டு இத்தனை பேரை வெட்டிக்கிட்டு சாடுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இவ்வளவு சப்பையா நம்ம நினைக்கிற ஒருத்தன் தான் இங்க இவ்வளவு பெரிய விஷயங்களை ஈஸியா அவனோட சுயலாபத்துக்காக எடுத்துக்கிறான், செஞ்சுக்கிறான், அவன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான், ஆளுங்களை வச்சு செய்யறான். அது கன்வின்சிங்கா இருந்துச்சு இல்லைங்கிறதுலாம் நமக்கு செகண்ட் தாட்ஸ். நான் அதெல்லாம் எதுவுமே ஏன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லுவேன். அதுக்கு நல்லது சில நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிட்டோம். அவ்வளோதான் நான் பார்க்குறேன். இதுக்கு நான் யாரை வச்சிருந்தாலும் உங்களுக்கு 10வது எபிசோட் வரைக்கும் இவர் தான் ஐயான்றது நீங்க அவர் தானே ஐயான்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுவீங்க. நம்ம அதை பண்ணாத யாரா வேணா இருக்கலான்றது தான் விஷயம். பட் அவர் பெரிய ஆளுக்கு எடுத்து அப்படி சொல்றது இல்லை. அது எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு சப்பையா இருக்கு அவரு, என்ன சப்பையான ஒரு கேரக்டர் வச்சிருக்கீங்க. அவன் சப்பையா தான் இருப்பான் அவன் கண்ணுக்கு. நம்ம கண்ணுக்கு சப்பையா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் நம்ம பின்னாடி போய் என்ன பண்ணுவானுங்கிறது தெரியும். நமக்கு நிறைய பிரச்சனை சப்பையான்னு நினைக்கிறவங்களால தான் வரும். நம்ம யாருமே திடீர்னு நம்ம ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் நம்ம எதிரியா நினைச்சு வாழ்ந்துட்டு போறோமா இல்லை. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரியாலிட்டியோட இருக்கணுன்றதுக்காக அப்படி வச்சது. ஸோ 10th எபிசோட் அதான் பிளான். நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஓகே, இல்ல அதான் அதை நான் அடுத்ததுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறேன். இங்க ஓடிடியில பிச் பண்ணி இந்த லேபிள் ப்ராஜெக்ட் பண்ண ப்ராசஸ் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதே மாதிரி இன்னொன்னு அதிகமா கேள்விப்படுறது என்னன்னா, எல்லா ஓடிடியோட ஹெட்ஸும் வேற ஸ்டேட்டு வேற லாங்குவேஜ் பேசுறவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க சில இன்சைட் சில டேட்டா வச்சு கதையே மாற்ற சொல்றாங்க, சீனை வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் காதுல நிறைய விழுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் உங்க காதுல எப்படி வந்துச்சோ அவங்கதான் கேட்கணும், எனக்கு தெரியாது. நீங்க அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணலையா? இல்ல நமக்கு இது வந்து இவங்க எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க, இதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றதுல எனக்கு எந்த உடன்பாடுமே இல்லை. ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அது வந்து ரீசன்ஸ் வந்து அவங்க ப்ராசஸோ இல்லை பர்சன்ஸ் அங்க யாருக்காங்க இவங்க யாரு, ஸோ அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குங்கிறத வச்சுதான் அது டாக்ஸ். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், ஒரே இதுல இருக்காது, ஒரே மாதிரி பர்சனலா எல்லாரையும் அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும். என்கிட்ட கேட்டா நான் ஆல்ரெடி 2 படம் நான் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. ஸோ 2 சைடுமே என்னையும் உங்களுக்கு தெரியும், அவங்க அப்ரோச் பண்றேன் பண்ணும்போது அவங்க தேர் ஹாப்பி. ஸோ அப்படி இட்ஸ் நாட் நெசசரிலி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இது என்ன ப்ராசஸ்ன்றதும் எனக்கு தெரியாது, இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை.
ஸோ அவங்க தான் முன் வந்து இப்படி பண்ணணுன்றது சொல்லணும், அவங்க தான் அதை ரெகுலைஸ் பண்ணணும். நமக்கு தெரியல அது. மற்றபடி என்ன ஓடிடி நல்லா இருந்தா எல்லாரும் பண்ணுவாங்க, வேற என்ன சொல்றது. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் கனவு பண்ணீங்க, நீங்கள் உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டோரியாக அதானா இல்லை நீங்கள் 2-3 ஸ்டோரி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் எல்லாருமே பட்ஜெட் கொஞ்சம் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் நம்ம டேலண்ட்டை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எனக்கு என்னென்னா நானும் ஒரு 3-4 ஸ்டோரி இருக்குது என்கிட்ட. இப்போ எனக்கே ஒரு சின்ன டவுட் வருது, நம்ம இந்த 2-3 ஸ்டோரிக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக வராமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திறமை வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வச்சு ஒரு படத்தை இப்போ நயன்தாரா மாதிரி ஐஸ்வர்யா ராஜன் மாதிரி வேறு ஒரு ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறது ஜி நாகராஜனோட சில ஸ்டோரிஸ்லாம் படிக்கும்போது சரி ஃபீமேல் கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த கான்ஃபிடென்ட் ஃபீமேல் வச்சு ஒரு படம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஒரு மெயில் கேரக்டரில்? ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எப்படி கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? கதை பிடிச்சிருந்துச்சுன்னா போதும். இது என்னன்னா நம்ம பிடிச்ச கதை இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கணும், அது ப்ரொடியூசராக இருக்கணும், இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கணும், அவங்க ஆர்டிஸ்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது பிடிக்கிறப்போ அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ராடக்டாக வந்துடும். நீங்கள் ஒரு முதல் கதையா 2வது கதையானது முக்கியம் இல்லை, அது முதல்ல எல்லாருக்கும் பிடிச்ச கதை. அப்படிதான் நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் அட்ட டைம்ல பிடிச்ச கதை. அடுத்தடுத்த விஷயங்கள் ஒரு அது கதைகள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அது கமர்ஷியலா இது எப்படி வந்து வணிகம் படுத்துறாங்க, வியாபாரப்படுத்துறாங்க, அதோட டெர்மினாலஜிஸ்குள்ள நம்ம கதை பண்ணவே முடியாது. அது நீங்க ஒரு கதை பண்ணி நீங்க புதுசா பிசினஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லாத ஒண்ணு கூட உருவாக்கலாம். ஆனா அது கதை ஸ்ட்ராங்கா இருக்கும். இருக்கிற இதுக்குள்ள நம்மளே கேட்டகரைஸ் பண்ணி நமக்கு இது போதும்னு போனாலும் ஓகே தான், இல்ல எனக்கு வேணும், நான் இன்னொரு மார்க்கெட் நானே டிசைட் பண்றேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க காட்ஃபாதர்ல சொல்ற மாதிரி நான் ஒரு ஆஃபர் கொடுப்பேன், அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரிதான் நீங்க கதை அப்ரோச் பண்ணணுமே. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுனாலே everybody will become a godfather of his own. அவங்க லைஃப்ல அதை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எபிலிட்டி டு கன்வின்ஸ் நம்மளோட பிசினஸ்ல இருக்க ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன எழுதலாம், என்னன்னா நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கலாம், ஆனா கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணலைன்னா எதுவுமே அடுத்த ஸ்டெப்புக்கு நகராது. ஸோ அந்த எபிலிட்டி ரொம்ப முக்கியம், அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஒரு கதை எழுதியும் நம்ம டைரக்டர் ஆகலாம், இல்லை 10 கதை எழுதியும் ஆகாம நம்ம இருக்கிறதுக்குள்ள நம்ம அதுக்கு கான்ஃபிடன்ஸோட இதுதான். நீங்க எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்கிறது தான் அது காட்டும். தப்பு பண்ணாலும் தைரியமா பண்ற மாதிரி தான் கேள்வி. தைரியமா பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம். அந்த தைரியம் கூட தப்புன்னு தெரியும், ஆனாலும் தைரியமா பண்ண மாட்டேன்னா நம்மளால வரவே முடியாது, கஷ்டம் தான். ஹாய்ண்ணா, என் பேர் நேலு, நான் ஸ்ரீலங்கா. இங்கேருந்து ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆக்டராக இருந்த டைம்னா எப்படி நீங்கள் ஆக்டிங்குக்கு அந்த இதுக்கு டிரெக்டர்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இப்போ நீங்கள் இப்போ டிரெக்டராக இருக்கீங்க, உங்ககிட்ட நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோம்? நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லாட்டி ஒரு ஆக்டிங் வரும்போது நீங்கள் அதை எப்படி நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணுவீங்க? நாங்கள் உங்களை படத்தில் நடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் ஆக்சுவலி கதை பண்ணிட்டு யோசிக்கும் போது நான் இந்த கேரக்டர் யார் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட டீம் கிட்ட கொடுத்து ஆடிஷன்ஸ் பண்ணேன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க ஆடிஷன்ஸ் பண்ணுவாங்க. ஆடிஷன்ஸ்ல அவங்க டைலாக்ஸ்லாம் பேசுறது வச்சு எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. கொடுத்த லிஸ்ட்டை வச்சு நான்